நன்றிகள். ஏன் அப்படின்னா, இது உங்க லைஃப்ப மட்டும் மாத்த போறதில்ல. உங்கள நம்பி இருக்கிற லைஃப்ப நெறைய பேரோட லைஃப்ப வந்து மாத்த போது அப்படின்னும்போது, உண்மையாவே அது வந்து நெறைய விஷயத்த வந்து குடுக்குது. ஓகே நம்ம நெறைய பேரோட லைஃப் வந்து இதுல மாறப்போது. 1 செகண்ட், 1 செகண்ட். சார் இப்ப கேமரா கிளியரா இருக்கா? ரைட் சார். சார் கிளியர் சார். ஓகே. இப்ப கேமரா கிளியரா இருக்கா? எஸ் பாஸ். ஒரு நிமிஷம். கிளியர். கிளியரா இருக்கு. இருக்க 1000 பேரும் இந்த பிசினஸ் எடுத்துட்டோம். பட் இந்த பிசினஸ்ல பெரிய லைஃப் ஸ்டைல் வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். லைக் ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், லைஃப்ல வந்து அனுபவிக்கணும். ஏன்னா நீங்க நெறைய பேர் பாக்குறாங்க. சார் ஒரு சூப்பரான லைஃப் ஸ்டைல் தேவை அப்படின்ட்டு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஆக்சஸ் மூலியமா ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல பேக்ரவுண்டை எடிட் பண்ண காலம் போய் இன்னைக்கு உண்மையாவே இருக்கக்கூடிய பேக்ரவுண்டே எடிட் பண்ணதான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஆக்சஸ் வந்து நம்மள கொண்டு வந்து வச்சிருக்கு. உண்மையாவே இந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது எப்படி இருக்கு? எனக்கே உண்மையாவே இந்த வீடியோஸ்ல நம்ம பேக்ரவுண்ட பார்க்கும்போது ரொம்ப 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 ஏதோ ஒரு ஃபாரின்ல ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் வரும்போது நிறைய பேர் இந்த ஃபாரின்ல இருந்து ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி அந்த ட்ரைனிங் பண்ணும்போது அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில இப்படிலாம் நடக்காதா, நம்ம லைஃப் இந்த மாதிரி மாறாதான் நிறைய ஏங்கி இருக்கிறோம். சோ அந்த விஷயம் இன்னைக்கு நமக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பா சர்வ நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அது நடக்க போகுது. பட் அதுக்கு சில பாதைகளை நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். கண்டிப்பா இந்த சக்சஸ் எல்லாருக்குமே இவங்களுக்கு தான் இந்த சக்சஸ் கிடையவே கிடையாது. இங்க இருக்க எல்லா நபருக்குமே இந்த சக்சஸ் சரி சமமா வழங்கப்பட்டது. அப்ப அந்த சக்சஸ அச்சீவ் பண்றதுக்கு சில கீஸ் தேவைப்படும். அந்த கீ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அன்லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஜீரோல இருந்தாலும் சரி, பட் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சர்வ நிச்சயமா ஒரு 3 மாசத்துல உங்களோட இன்கம் மோர் தென் 1 lakh rupees கிராஸ் பண்ணிடும். அந்த 1 lakh rupeesன்றது சமுதாயத்துல உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்கும், குடும்பத்துல நல்ல பேர் கொடுக்கும், உங்க லைஃப் ஸ்டைல எந்த அளவுக்கு மாத்தும்ன்றத நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு உங்க லைஃப் ஸ்டைல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உண்மையாவே மிகப்பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மேலும் நான் வெயிட் பண்ண விரும்பல. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா மீட்டிங்குள்ள போயிடலாம். சார் ஸ்லைடை வந்து போட்டுருங்க. பேக்ரவுண்ட் பிளர்ரா இருக்கா கிளியரா இருக்கா சார்? கிளியரா இருக்கு சார். பேக்ரவுண்ட் பிளர்ரா இருக்கு சார். உங்க பேஸ் கிளியரா இருக்கு சார். பேக்ரவுண்ட் கிளியர் பண்றதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்க ஃபியூச்சர் அன்லாக் ஆகும். என்ன அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்க இந்த உலகத்துல வேற யாராலையும் முடியாது. உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க நினைத்தா மட்டும்தான் முடியும். மேபி யாராவது ஒரு நபர் உங்களை ஜெயிக்க வைப்பாங்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னாவே அந்த இடத்துல இருந்தே நீங்க ஜெயிக்கிறத தடைப்பட்டு வச்சிருக்கீங்க. நீங்க யார்கிட்ட வேணா ஹெல்ப் எடுத்துக்கலாம், யார்கிட்ட வேணா நாலேஜ் எடுத்துக்கலாம், யார்கிட்ட வேணா அறிவை வளர்த்துக்கலாம். ஆனா உங்களால மட்டும்தான் உங்க ஃபியூச்சரை அன்லாக் பண்ண முடியும். மேபி இந்த இடத்துல சார் என்னை யாராவது ஒருத்தர் ஜெயிக்க வச்சிருவாங்க, என் அப்லைன் ஜெயிக்க வச்சிருவாங்க, இல்ல நான் நம்பிட்டு இருக்கேன் டவுன்லைன் ஜெயிக்க வச்சிருவாங்கன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா முடிவு பண்ணுங்க. இந்த அப்லைன் இல்லைனாலும் பரவாயில்ல, கம்பெனி வரைக்கும் நம்மளுக்கு அப்லைன் தான். மேபி ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், என்ன பண்ணலாம், நம்மளால நாலேஜை எடுத்துக்க முடியும், இல்லைன்னா படிச்சுக்க முடியும். அதே மாதிரி டவுன்லைன் கூட பிரச்சனை, கவலைப்படாதீங்க. தமிழ்நாடு இல்ல இந்தியால இருக்க எல்லாருமே நம்ம டவுன்லைன் தான். அப்ப இந்த இடத்துல இங்க எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறது தான் ஒரு புது விஷயத்த வந்து நம்ம சக்சஸ் டீம்ல கொண்டு வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய 6 விபிஸ்மே இனிமேட்டு உங்களுக்கு அப்ளைனா செயல்பட போறாங்க. இந்த அப்ளைன் கிட்ட நீங்க என்ன நாலேஜ் வேணா எடுத்துக்கலாம். இந்த அப்ளைனா இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை நிறைய வழி நடத்துவாங்க. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த சக்சஸ் அப்படின்றது உண்மையாவே சூப்பரான ஒரு விஷயம். இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்க இருக்க 1000 பேரும் வெளி உலகத்துல நிறைய இடத்துல போய் கஷ்டப்பட்டு இருக்கோம். பட் அந்த கஷ்டத்தை விட இந்த இடத்துல கம்மியான கஷ்டத்துக்கே நம்மளுக்கு நிறைய ரிசல்ட் வரும். பட் என்னன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில நபர்கள் இல்லைன்ன உடனே நம்ம ஃபெட்டப் ஆகும். அந்த ஃபெட்டப் ஆகும்போது நம்ம பழைய மாதிரியே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
சோ அந்த எதிர்பார்ப்பை இந்த செகண்ட்ல இருந்து கட் பண்ணுங்க. இந்த செகண்ட்ல இருந்து உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. உங்க சக்சஸ்க்கு உங்களால மட்டும்தான் முடியும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆகி நிறைய ஐடியாஸும் நாலேஜும் யூனிக்னஸும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க சக்சஸ்க்கு அந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அந்த யூஸ் நீங்க யாரை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாத்துங்களேன், ஒரு டைரக்டரோட ஒர்க் என்னங்க, ஒரு டைரக்டர் அவர் தான் பவர்ஃபுல்லான பர்சன். ஆனா அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு, யார் நல்லா நடிப்பாங்களோ அந்த அந்த நடிகரை அந்த கதைக்கு போடுவார். ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவார், யார் நல்லா சாங் பாடுவாங்களோ அந்த சாங் பாடுறவங்களோ அது அவங்க அவங்களோட படம் சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா யாரை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச நபர் தான் டைரக்டரா இருக்க முடியும். நீங்க தான் உங்க டீமுக்கு டைரக்டர். உங்களால எல்லா ரோலையும் எல்லாம் பண்ண முடியாது. இங்க இருக்க சில நபரோட நாலேஜ் வேணுமா, அவங்கள யூஸ் பண்ணி நீங்க சக்சஸ் ஆகலாம். அப்ப யூஸ் பண்ண என்ன சார் பண்ணணும், சிம்பிள். அந்த ஆப்ல என்ன பண்ணுங்க, இம்ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம L1 குரூப் வச்சிருக்கோம். அந்த குரூப்ல கண்டிப்பா இங்க இருக்க எல்லாரும் இருக்கணும். அந்த L1 குரூப்ல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ற எல்லாமே அந்த குரூப்ல வருது. அங்க வரக்கூடிய விஷயத்த அங்க வரவங்கள போன் பண்ணி பேசுங்க. விபிஸ் கிட்ட போன் பண்ணுங்க, மேடம் இன்னைக்கு மீட்டிங் சூப்பரா பண்ணீங்க மேடம். அப்படி நீங்க பேசி வச்சீங்க சார், நீங்க டேவிட் சார் நீங்க மீட்டிங் சூப்பரா பண்ணீங்க சார். அப்படி பேசி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சர்வ நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது க்ளோசிங் போது ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம், ஈஸியா சக்சஸ் பண்ணிடலாம். நான் இப்ப யோசிச்சு பாருங்களேன், நான் தான் டைரக்டர். நான் டைரக்டர்னும் போது நானே நடிச்சு, நானே பாடி, நானே சண்டை போட்டு, நானே ஃபைட் சீன் பண்ணி, நானே ஹீரோயினி சீன் பண்ணி, நானே எல்லா சீனும் பண்ணா அந்த படம் எப்படி இருக்கும், பார்க்க சகிக்குமா? கண்டிப்பா சகிக்காது. அதே மாதிரிதான் நீங்க லீடரா மாறணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள பெஸ்ட்னு ஒத்துக்கிற தன்மை ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். அந்த பெஸ்டா இருக்கக்கூடிய நபர்களை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த யூஸ் பண்றதுக்கு அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த இடத்துல உங்களால சக்சஸ்ஃபுல் பண்ண முடியும், சக்சஸ் ஆக முடியும். சோ ரூல் நம்பர் 1. நெக்ஸ்ட். ஓகே சார். நெக்ஸ்ட், டிசிஷன் மேக்கிங். இன்னைக்கு நிறைய நபர்கள் ஆக்சிஸ் இந்தியாக்குள்ள வந்துட்டீங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள வந்துட்டீங்க, உங்க வாழ்க்கையில மாற்றத்துக்காக வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னும் டிசிஷன் எடுக்காம இருக்கீங்க. நான் நிறைய நபர்கிட்ட பேசுறேன். இந்த 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 நான் ஸ்லைடை எப்படி ரெடி பண்ணேன்னா, என் டீம்ல இருக்கக்கூடிய 2 கேட்டகரி பீப்புளை வந்து நான் பிரிச்சுக்கிட்டேன். ஒரு கேட்டகரி பீப்புள் யாருன்னா ஏ வச்சுப்போம், ஏ கேட்டகரி பீப்புள். இவங்க யாருன்னா ஆக்சிஸ் இந்தியால ஒரு 3-4 வருடமா என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நல்லா வேலை செய்யறாங்க, ஆக்சிஸ் இந்தியாவை நம்புறாங்க, ஆக்சிஸ் இந்தியால ஃபுல் டைமரா இருக்காங்க. ஆனா அவங்களால ரிசல்ட் எடுக்க முடியல. இன்னொரு நபர்கள் இவங்களும் ஆக்சிஸ் இந்தியாவை நம்புறாங்க, ஆக்சிஸ் இந்தியா வாழ்றாங்க. ஆனா இவங்க சூப்பரா ரிசல்ட் எடுக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேர்த்தையும் நான் பார்க்கும்போது என்ன நிறை குறைகள் இருந்துச்சோ அந்த நிறை குறைகள் தான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். சோ உங்ககிட்ட எந்த குறையா மாறி இருக்கோ நீங்க மாறிடுங்க. சுரேந்தர் மாதிரி வியாபாரம் பண்ணணுமா, விபிஸ் மாதிரி வியாபாரம் பண்ணணுமா, மாறிடுங்க. அப்ப டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நிறைய நபர்கள் இந்த வியாபாரத்தை ட்ரை பண்றீங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். தயவு செய்து சொல்றேன், வாழ்க்கையில ட்ரை பண்ண யாருமே ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. முடிவெடுத்த நபர்கள் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. அப்ப ட்ரைனா என்ன சார், முடிவுனா என்ன சார்? சீடிஸ் மீட்டிங்ல கூட இதை பத்தி நான் விலாவரியா சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம கடந்து போகணும். அப்ப இங்க இருக்க 1000 நபர்களும் ஏதோ ஒரு வாழ்க்கையில வாய்ப்புக்காக இந்த பிசினஸ் எடுத்துட்டீங்க, இதோட பொட்டன்ஷியலை பாக்குறீங்க, இங்க இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அடுத்த நிலைமைக்கு நம்ம மூவ் ஆகணும்னா அந்த முடிவு எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு 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 ஆண் மகனுக்கோ இல்ல ஒரு பெண்ணுக்கோ கல்யாணம் நடக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நிறைய பெண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணை பார்த்த உடனே முடிவெடுக்கணும், இவங்க தான் என் ஒய்ஃப், இவங்க தான் என் ஹஸ்பண்ட் முடிவெடுக்கணும். ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடும். இல்ல இதை விட அது பெஸ்டா இருக்குமா, அதை விட அது பெஸ்டா இருக்குமா, அதை விட பெஸ்டா இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா 50 வயசு ஆனாலும் சரி, 100 வருடங்கள் ஆனாலும் சரி, லாஸ்ட் வரைக்கும் கல்யாணம் நடக்காது. அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல பெஸ்டா பார்த்து அதை உணர்ந்து டிசிஷன் எடுக்கிறாங்க பாருங்க. டிசிஷன் இதுதான், அந்த டிசிஷன் தான் அவங்கள அடுத்த நிலைமை கொண்டு போவோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஆக்சிஸ் இந்தியா தான் வாழ்க்கை டிசிஷன் எடுத்த ஒவ்வொரு லீடர்ஸோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும். இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா தான் வாழ்க்கை டிசிஷன் எடுத்த என் வாழ்க்கை மாறி இருக்கா? இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா தான் வாழ்க்கைன்னு பர்வீன் மேடம் முடிவெடுத்தாங்க. இன்னைக்கு ஃபீல்ட் ஒர்க்ல இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளவு பெருமையா இருக்கு. இன்னைக்கு ஃபீல்டுல போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேசக்தி மேடம் அவங்க சம்பாதிச்ச அந்த வீட்டுல இருக்காங்க, முடிவெடுத்தாங்க, டிசிஷன் எடுத்தாங்க.
டேவிட் சார் டிசிஷன் எடுத்தாரு, எம்ஆர்எஃப் கம்பெனில எம்ப்ளாயா இருந்தாரு, டிசிஷன் எடுத்தாரு, இன்னைக்கு வாழ்க்கை மாறிச்சு. ஆஷா டிசிஷன் எடுத்தாங்க, இன்னைக்கு வேற செலிபிரிட்டி மாதிரி இருக்காங்க. அப்ப இந்த டிசிஷன் ரொம்ப முக்கியம். நீங்க மேபி இதுக்கு முன்னாடி டிசிஷன் எடுக்கலையா, டிக் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் முடிவு பண்ணியாச்சு, இவங்க இதுதான் வாழ்க்கைன்றத டிசிஷன் எடுத்துருங்க. ட்ரை பண்ணாதீங்க, டிசிஷன் எடுத்துருங்க. டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி பேக் வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய நபர்கள் டிசிஷன்னா டிசிஷனா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுல ஆராய்ச்சியோ இல்ல டிசிஷனோ இல்ல பரிசீலனைப்போ கிடையாது. டிசிஷன் எடுத்தாச்சு. ஆக்சிஸ் இந்தியா தான் இங்க இருக்க. 3 மாசத்துல நீங்க 1 lakh rupees சம்பாதிக்கணும்னா நீங்க ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தே ஆகணும். இந்த செகண்ட் ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்துருங்க. நெக்ஸ்ட், டிசிஷன் எடுத்துட்டு ட்ரை பண்ணக்கூடாது. கண்டிப்பா சர்வ நிச்சயமா முடிவு பண்ணிடணும். நெக்ஸ்ட், பிசினஸ் பண்றேன்னு முடிவு பண்ணிடணும். நான் ட்ரை பண்ணனா என்னோட முயற்சி எப்படி இருக்கும், முடிவு பண்ணனா என்னோட முயற்சி எப்படி இருக்கும். நான் இந்த பிசினஸ் ட்ரை பண்றேன், என்னோட ஸ்பீச் எப்படி இருக்கும். இந்த பிசினஸ் நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட ஸ்பீச் எப்படி இருக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போய் பேசுவேன், இதுதான்டா என் வாழ்க்கை, நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன், நம்பி வா, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு. ஆனா இது நான் ட்ரை பண்ணனா, நான் ட்ரை பண்றேன், ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்க, இப்படிதான் பேசுவோம். வாழ்க்கையில முடிவு பண்ணவங்களுக்கு தான் வாழ்க்கை மாறும். நெக்ஸ்ட், ஓகே சார், நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், டிசிஷன் எடுத்துட்டேன், ஆக்சிஸ் இந்தியா தான் என்னோட வாழ்க்கை, ஆக்சிஸ் இந்தியா தான் என் வாழ்க்கையை மாத்த போகுது, ஆக்சிஸ் இந்தியா தான் என் குழந்தைங்களோட வாழ்க்கையை மாத்த போகுது, ஆக்சிஸ் இந்தியா தான் என் ஃபியூச்சரை மாத்த போகுது, ஆக்சிஸ் இந்தியா தான் சார் முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் முடிவு பண்ணிட்டு பிசினஸ் பண்ணும்போது நிறைய அப்டர்கள் வருது சார். நான் சொல்றவங்க கேட்க மாட்டாங்க, நான் சொல்றவங்க மதிக்க மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நிறைய கேள்விகள் அவங்க கேட்கறாங்க. நான் என்ன சார் பண்ணணும்? இங்க நீங்க ஜெயிக்கணுமா, ப்ராப்ளம் சால்வ் பண்ற ப்ராசஸ்ல இறங்க. இங்க ஜெயிச்ச ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வந்த கேள்விகளை உடனே பதில் சொல்லணும்னு நினைக்கல, பொறுமையா அதுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க. உங்களால முடிஞ்சா நீங்க சால்வ் பண்ணுங்க, இல்ல உங்க அப்ளைன் கிட்ட போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான நாலேஜை வாங்கிங்க. எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்ட்டு உங்க அப்ளைன் கிட்ட அந்த நாலேஜை வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சர்வ நிச்சயமா உங்களால இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். இந்த உலகத்துல சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா 6 மாசத்துல வாழ்க்கை மாறிடும். அதனால ப்ராப்ளம அத ஒரு அப்டக்கிளா பாருங்க, கண்டிப்பா அந்த ப்ராப்ளத்தை உங்களால சால்வ் பண்ண முடியும். கணக்கு தான், கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இங்க என்ன சார் ப்ராப்ளம் வரும்? ஆக்சிடென்ட் எடுத்தாச்சு, இங்க இருக்க 1000 பேருக்கும் என்ன சார் ப்ராப்ளமா வரும்? ஏன் 2 விஷயம். இன்னைக்கு எந்த வியாபாரம் பண்ணாலும் 2 விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்? உங்க கஸ்டமர் யாருன்னு தெரியணும், உங்க வேலை என்னன்னு தெரியணும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த 2 விஷயம் தெரியாம நீங்க எந்த பிசினஸும் பண்ண முடியாது, எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. உங்க கஸ்டமர் யாருன்னு தெரியணும், உங்களோட ஒர்க் என்னன்னு தெரியணும். இப்போ இந்த இடத்துல உங்களோட ஒர்க் என்ன? ஒரு சமயக்காரோட ஒர்க் என்ன? சாப்பிடுறவங்களா அவங்க கஸ்டமர், அவரோட வேலை சமைக்கிறது. ஒரு கொத்தனாரோட வேலை என்ன? அந்த கொத்தனாரோட வேலை வீடு கட்டுறது. யார் ஒரு கஸ்டமர்? வீடு தேவைப்படுறவங்களா ஒரு கஸ்டமர். அதே மாதிரி நம்மள நெட்வொர்க்கர் சொல்றாங்க. இந்த நெட்வொர்க்கரா இருக்கக்கூடிய நம்மலாம் நமக்கான கஸ்டமர் யாரு? நிறைய நபர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, யாரு கடன் வச்சிருக்காங்களோ, யாரு பணம் தேவை இருக்கோ, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இவங்க தான் உங்க கஸ்டமர் நினைச்சிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அத மாத்தி யோசிங்க. அவங்க உங்க கஸ்டமர் கிடையாது. யாரெல்லாம் வாழ்க்கையில சாதிக்க நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு வாய்ப்பை சாதிச்சுதான் சாவணும்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண நிக்கிறாங்களோ அவங்கதான் உங்க கஸ்டமர். பண தேவை இருக்குன்றதுக்காக அவங்க கஸ்டமர் ஆக மாட்டாங்க. வில் பவர் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்க கஸ்டமர். சரி, உங்க கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நீங்க யாருன்னு தெரியும். உங்களோட ஒர்க் என்ன? உங்களோட வேலை ஆக்சஸ் இந்தியா பத்தி அந்த நபர்களுக்கு சொல்லி, ஆக்சஸ் இந்தியாவுல இருக்கக்கூடிய வாய்ப்பை பத்தி அந்த நபர்கிட்ட சொல்லி, ஆக்சஸ் இந்தியாவுடைய வியாபார வாய்ப்பை சொல்லி, ஆக்சஸ் இந்தியாவோட ஃபியூச்சரை பத்தி சொல்லி அவங்கள ஆக்சஸ் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள சம்பாதிக்க வைக்கணும். அவங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுத்து ஐடியை க்ளோஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கணும். நீங்க எல்லாருமே இந்த பிசினஸ் ப்ரமோட்டர். ப்ரமோட்டரோட வேலை என்ன சார்? பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வர்றது கிடையாது. பிரசன்டேஷன் கொடுத்துட்டு அந்த ஐடியா நெகோஷியபிள் பண்ணி பேசி க்ளோஸ் பண்ணணும். அவங்க கிட்ட பேசி பிரசன்டேஷன் கொடுத்து காசை வாங்கக்கூடியதுதான் உங்களோட ஜாப். தென் அவங்க உங்க கஸ்டமர் யாருன்னு தெரியணும். இப்ப நிறைய பேரோட பிரச்சனை இதுதான் பிரச்சனை. சார், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு பிசினஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, நான் பேசிக்கலி வேற எங்கனா இருந்து வந்திருக்கேன், படிச்சு எம்ப்ளாயா இருக்கேன், எங்க அப்பா எம்ப்ளாயி, அதனால எனக்கு எம்ப்ளாயி மனநிலை தான் இருக்கு, எனக்கு பிசினஸ் பத்தி யாரும் சொல்லி தரல, எனக்கு கஸ்டமர் யாரும் தெரியல, நான் எல்லாரையும் கஸ்டமரா நினைக்கிறேன், எனக்கு பிசினஸ் எப்படி பண்ணனே தெரியல. தயவு செய்து சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பிசினஸ் நம்ம பண்ணணும்னு முடிவு பண்றோம். இப்ப எக்ஸாம்பிள்,
ஒரு காஃபி ஷாப் நம்ம வைக்கணும்னு முடிவு பண்ணோம்னா அடுத்து நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், எந்த இடத்துல வைக்க போறோம், எப்படி நான் இருக்கணும், என்ன நான் செல்ஃபா எப்படி மாத்திக்கணும்ன்றதான் யோசிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். உங்க கஸ்டமர் யாரு, அந்த கஸ்டமரை வச்சுட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. உங்களோட இப்ப எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட், இப்ப உங்க கஸ்டமர் வந்து ஒரு லோயர் கிளாஸ் பீப்புள் அப்படி வச்சுக்குமே, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு 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 சைக்கிள், அந்த சைக்கிள்ல 2 டின்னு, அடுத்ததுக்கு உங்களோட உங்களோட பிளேஸ் என்னது? கஸ்டமர் பிளேஸ். கஸ்டமர் கிட்ட போய் நீங்க பிரசன்டேஷன், அதாவது நீங்க டீ விக்கணும். உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்கும்? அவர் செருப்பு பாருங்க, அவரோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பாருங்க, இப்படி இருந்தா போதும். ஆனா இதே காஃபி ஷாப்பு ஒரு நான் நல்ல ஸ்டாண்டர்டான பிசினஸா பண்ண போறேன், பெருமையா பண்ண போறேன், நான் என்ன குவாலிட்டியானதா என் கஸ்டமர் நினைச்சா, ஒரு ஐடி கம்பெனில போய் அந்த ஐடி கம்பெனில ஒரு 10 ல இருந்து 20 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கடை எடுத்து அந்த கடையில நீங்க எப்படி இருக்கணும்? நெக்ஸ்ட் இந்த பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்மைல் இருக்கு. அந்த ஃபேஸ பாருங்க. அந்த 10 ரூபாய்க்கு டீ விக்கிறவரும் காஃபி மேன் தான், 100 ரூபாய்க்கு டீ விக்கிறவரும் காஃபி மேன் தான். அவரோட ஸ்மைல் பாருங்க, அவரோட ட்ரெஸ்ஸிங்னஸ் பாருங்க, அவரோட நீட்னஸ் பாருங்க. அதுக்கேத்த மாதிரி தான் அந்த பொருள் வேல்யூ ஆகும். நெக்ஸ்ட், இப்ப லாக்ஸ் கணக்குல ஹையர் கிளாஸ் பிசினஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்கும்? காஃபி ஒண்ணுதான், அந்த கப்ல இருக்க காஃபி ஒண்ணுதான், பட் அந்த அட்மாஸ்பியர், கொடுக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட், இங்க பாருங்க, அந்த அட்மாஸ்பியர் பாருங்க, அந்த நபரோட பாருங்க, அந்த அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியை பாருங்க, அவர் கட்டியிருக்க டைய பாருங்க, அவர் வச்சிருக்க அந்த கிளாஸ், இதுதான் பிசினஸ். இப்ப நம்மளும் இந்த பிசினஸ் எடுத்துட்டோம். ஆனா நிறைய நபர்கள் பாக்குற செல்ஃப் க்ரூமிங்கே கிடையாது, செல்ஃபா க்ரூமே கிடையாது. அப்படியே போய் வியாபாரம் பண்றது, அப்படியே போய் பிசினஸ் பண்றது. எப்படி பிசினஸ் நடக்கும்? நீங்க இமேஜின் பண்ணீங்க, ஒரு ஹோட்டல்ல இருக்கக்கூடிய நபர், அந்த ஹோட்டல்ல சப்ளையரா இருக்கக்கூடிய நபர் தாடி வச்சுக்கிட்டு ஒரு நீட்னஸ் இல்லாம ட்ரெஸ் எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு வந்து நின்றாருன்னா நீங்க அந்த ஹோட்டலுக்கு திருப்பி போவீங்களா? ஆனா ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கு, அங்க இருக்கிறது டேஸ்டா இருக்கு, போவீங்களா? போக மாட்டோம். ஹைஜீனிக் இல்லாத இடத்துல நம்ம போக மாட்டோம். உண்மையாவேங்க, என்ன ஒரு லீடர் பார்க்க வந்தாரு. அவர் பண்ற பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து என் வீட்டுக்கு வந்த போது அவர் கார் பாக்குற பல இருக்கு, அவர் ஷர்ட் பாக்குறேன் மடிப்பே கலையில. நான் கூட கார்ல போவேன், கண்டிப்பா பின்னாடிலாம் சாஞ்சி போறதுனால கண்டிப்பா மடிப்பு கலைஞ்சிரும். அந்த ஷூல ஒரு அழுக்கு இல்ல. நான் அவர்கிட்ட பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாமே கத்துக்கணும்னு நினைப்பேன். கேட்டேன் அவர்கிட்ட, தம்பி இவ்வளவு நீட்டா சென்னையில கார் ஓட்டுறதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி இவ்வளவு நீட்டா வந்துச்சுன்னு. அண்ணன், நீங்க அப்பாயின்மெண்ட் 6 மணிக்கு கொடுத்தீங்க, நான் 4 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி இறங்கி என் காரை நீட்டா தொடச்சன. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறாரு. 5 ஷர்ட் அயன் பண்ணி வச்சிருக்காரு, 5 பேண்ட் அயன் பண்ணி வச்சிருக்காரு, ஷூ அப்படியே பல வச்சிருக்காரு, அவர் அந்த பாக்ஸ் வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த ஷூவை நான் அதை போட்டுப்பேன், ஷர்ட்டை போட்டுப்பேன், இங்க வரும்போது பவுடர் சென்ட் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு நான் உள்ள வந்து பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ரோச் நான் தான். மத்த எல்லா பிசினஸ்லயும் ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுவாங்க, நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல லைஃப் ஸ்டைல சேல் பண்றோம். அப்ப அந்த லைஃப் ஸ்டைல சேல் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கமோ நம்மளை பார்த்து மாறணும்னா எதிர்க்க இருக்கவங்க ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அந்த மாதிரி பண்ற மாதிரி யோசிங்க. எத்தனை பேர் உங்க பிசினஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, உங்க பிசினஸ்க்காக உங்களை நீங்க க்ரூம் பண்றீங்க, உங்களை அழகா காமிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களை பார்த்த உடனே லெஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, the perfect man அப்படின்னு எத்தனை பேர் நீங்க ரெடி ஆயிருக்கீங்க? உண்மையாவே இந்த விஷயத்த நேத்து சீதாபாய் சார் டீம்ல வந்து நம்ம ஒரு சாருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சோ அவர் வந்து அதை கேட்டுட்டு போய் இன்னைக்கு எனக்கு போட்டோ அனுப்பிச்சாருங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த போட்டோ அனுப்பிச்சிட்டு, அது மட்டும் இல்ல, திருவேங்கடம் சார் போட்டோ அனுப்பிச்சிட்டு அந்த போட்டோ ஃபீல்டுக்கு போகும்போது, சார் எனக்கே கான்ஃபிடன்ட் இருக்கு சார், இந்த மாதிரி நல்லா ஷூ டிப் டாப்பா ட்ரெஸ் அயன் பண்ணி பல போகும்போது கான்ஃபிடன்ட் 7 ஐடி க்ளோஸ் பண்ணிட்டேன் சார், டாக்டர் கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க எந்த அளவுக்கு உங்களை க்ரூம் பண்ணிக்கிட்டு இந்த ஃபீல்டுக்கு போறீங்களோ அப்படியே சும்மா ராயலா இருக்கும். மேபி இன்னைக்கு நீங்க லோயர் கிளாஸா இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், கவலைப்படாதீங்க. மனதளவுலையும் பாக்குறதுக்கும் நீங்க ரிச்சா மாறி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிச்னஸ் குள்ள போயிடுவீங்க. ப்ரொஃபஷனலா இருக்கணும். நீங்க அந்த டீ கடையில பிசினஸ் பண்றீங்கன்னா 10 ரூபா 100 ரூபாய் ஷர்ட் போட்டா போதும். ஆனா அதே 100 ரூபாய் ஷர்ட் போட்டு நிக்க முடியுமா? இல்ல 100 ரூபாய் இந்த ஷர்ட்டை போட்டு அங்க நிக்க முடியுமா?
அப்ப நீங்க என்னங்க எதிர்பார்க்கறீங்க? இங்க நிறைய பேர் அதான் நான் சொன்னல, இந்த குவாலிட்டி மிஸ் ஆவறவங்கலாம் நல்லா சம்பாதிக்கிறவங்க அதே பிசினஸ் தான் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி போறாங்க. ஆனா 2 வருஷம் 3 வருஷம் ஃபுல் டைமா பண்றாங்கல்ல, அவங்க எப்படி போறாங்கன்னா, ஏனா தானான்னு போறாங்க. அந்த அந்த அவன் சொல்றான், நீங்க ஒரு கஸ்டமரையும் பார்க்கும்போது இவங்க நிறைய சம்பாதிக்கணும், நம்மள நம்பி வரணும்ன்றதுக்காக இந்த மாதிரி போணும்ன்றாங்க. நம்ம அது மாதிரி போறோமா? உங்களை கேள்வி கேளுங்க, மாத்திங்க. இங்க ஜெயிச்ச எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா போறாங்க. பெர்ஃபெக்ட்டான கஸ்டமரை சூஸ் பண்றாங்க. யார் சார் கஸ்டமர்? நல்லா சூஸ் பண்ணுங்க. ஆக்சஸ் இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய கம்பெனி. இந்த கம்பெனில பார்ட்னர்ஷிப்காக உங்களை கொண்டு வராங்க. அப்ப பார்ட்னர்ஷிப்காக கொண்டு வரும்போது நீங்க லைஃப் டைம் பார்ட்னரை சூஸ் பண்றீங்க. அவங்க எப்படி இருக்கணும்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க எந்த மாதிரி குவாலிட்டியில இருக்கணும் முடிவு பண்ணணும். அப்ப தயவு செய்து குவாலிட்டியான நபர்களை சூஸ் பண்ணுங்க. குவாலிட்டியான டீமா உங்க டீம் இருக்கும். நெக்ஸ்ட். சோ இப்போ உங்க கஸ்டமர் யாரு அப்படின்றத சும்மா ஒரு இது பண்ணுங்க. ஆக்சிஸ் இந்தியால ஜெயிச்சது யாரு? டேவிட் சார் யாரு? எம்ஆர்எஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைம்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. பாருங்க பண தேவை இருக்கு. ஆனா அதுக்காக அவர் வருத்திக்கிட்டு வேலை செய்ய ரெடி. இந்த மாதிரி ஆள் தான் உங்க கஸ்டமர். பர்வீன் மேடம் யாரு? பர்வீன் மேடம் மாதிரி அவங்க கீழே வேலை செஞ்ச எத்தனையோ நபருக்கு நான் வேலை போய் பிரசன்டேஷன் கொடுத்தோம். பர்வீன் மேடம் கிட்ட வேலை செஞ்சவங்க கிட்ட கொடுத்தோம். எனக்கு வேலை தான் வேணும், பிசினஸ் வேணான்ட்டாங்க. ஆனா பர்வீன் மேடம் யாரு? 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பியூட்டி பார்லர் ஓனரா இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பிசினஸ் தேவைப்படுது. அப்ப உங்க கஸ்டமர் யாரு? திங்க் பண்ணுங்க. வேலசக்தி மேடம் யாரு? ஒரு டூரிசம் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைம்ல ஒரு டூரிசம் கம்பெனி வச்சு ரன் பண்ண நபர், ஒரு ஓனர். அவங்களுக்கு இந்த பிசினஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்கள் யார் வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு போகணும். ஆஷா யார்? நோக்கியா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு நல்ல வேலையில இருக்கும்போது அடுத்த வாழ்க்கையில ஏதாவது பண்ணி சம்பாதிக்கணும், பாட்டு பாடி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடன் இருக்கவங்க நம்மளுக்கு முக்கியம் இல்ல, அதுக்காக தேவை இருக்கவங்க. இப்ப நீங்க கண்டுபிடிங்க யாரு ஒரு கஸ்டமர். ஆனா நம்ம யார போய் ராங் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த காஃபி ஷாப்புக்கு போயிட்டு, இப்ப நீங்க பாக்குறீங்களா உங்க முன்னாடி இருக்க காஃபி ஷாப், இந்த காஃபி ஷாப்புக்கு போயிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கவங்க போயிட்டு கூப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கவர், ஏன் சார் இங்க உட்காந்து காஃபி குடிக்கிறீங்க, என் கிட்ட வெறும் 10 ரூபாய்க்கு காஃபி இருக்கு வந்து குடிங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஒரு கடையிலும் போயிட்டு இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க கிட்ட போயிட்டு, எப்பா என்கிட்ட ஒரு கடை இருக்கு, மெரினா மால் ஒரு மால் இருக்கு, அந்த மால்ல நான் கடை வச்சிருக்கேன், நீ ஏன் இங்க ஹைஜீனிக் எல்லாம் குடிக்கிற, என்கிட்ட வா குடி, ஹைஜீனிக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், எவ்வளவுன்னு கேட்பான். 1000 ரூபான்னு சொன்னா உன்ன மனசாட்சி இருக்கா ஏன்னு கேட்பான். அப்ப இங்க பிரச்சனை நம்ம எந்த கஸ்டமரை அப்ரோச் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது கரெக்டான கஸ்டமர் நம்ம விட்டுறோம், ராங் கஸ்டமரை அப்ரோச் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது. சோ இன்னைக்கு இருந்து முடிவு பண்ணுங்க, உங்க கஸ்டமர் யாரெல்லாம் ப்ரொஃபைலா இருக்காங்களோ அவங்க தைரியமா போய் சொல்லுங்க. ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது குளோபல் பிசினஸ். அவங்க எந்த பிசினஸ் வேணா பண்ணிட்டோம், இது குளோபல் பிசினஸ்ங்க. இன்னைக்கு இந்தியால இருக்க எனக்கு துபாயில டீம் இருக்கு. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பிசினஸ் பண்ண முடியும். இந்த குளோபல் விஷயம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஜெயிச்ச நபர்கள் என்ன பண்றாங்க, நேரா போறாங்க இந்த பிரான்சைஸ் நேரா 10 பேர்ட்ட பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, சார் இங்க ஜஸ்ட் லீஃப்ன்ற ஒரு கம்பெனிக்கு பிரான்சைசி எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் 32,900 ரூபாய் ஒன் டைம் பேமெண்ட் கொடுத்த காசுக்கு அப்பயே ப்ராடக்ட் கொடுத்துரும். அந்த ப்ராடக்ட்ட நீங்க என்ன பண்ணணும், இப்ப எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணணும், ஒரு 32,900 ரூபாய் ஒரு வாட்டி தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. பிரான்சைசி காசு கொடுக்க போறது இல்ல, கமிஷன் கொடுக்க போறது இல்ல. உங்களுக்கு அதுக்கான 105 ப்ராடக்ட் ஆன் டைம் உங்ககிட்ட அன் டைம் காசு கொடுத்த உடனே ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த கம்பெனில ஒரு பிரான்சைசி கிடைச்சிரும், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்பும் கிடைச்சிரும், ஒரு பிசினஸ் ப்ரமோட்டராவும் நீங்க ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் சோ இந்த நாப்கின் கிட் பேக் இந்த நாப்கின் கிட் 105 நாப்கின் கிட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 105 நாப்கின் கிட்டையும் ஒரு பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணா அறிவை யூஸ் பண்ணணும். இப்ப இங்க இருக்க எத்தனை பேரு நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம்னா நம்ம என்ன பண்ணுவோம், குறைஞ்சது 500 இருந்து 1000 பத்திரிக்கை அடிக்கும். நிறைய பேர் இப்ப சொல்றாங்க, சார் இத்தனை நாப்கின் வாங்கி நான் என்ன சார் பண்றது, இத்தனை நாப்கின் வாங்கி நான் என்ன சார் பண்றது, நிறைய பேர் கேக்குறாங்க. இப்ப அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சவங்க இங்க நல்லா இன்கம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த சொல்யூஷனுக்காக இல்ல வேற மாதிரி பண்றவங்க அப்படியே தான் இருக்காங்க. அந்த சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த 32,900 ரூபாய் நீ போட்டு தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் கூட 50,000 60,000 போன் இல்லாம இல்ல. அப்ப இந்த போனோட தேவையை விட இந்த பிசினஸ் தேவை பெருசா சொல்லணும். அப்ப 32,900 ஒன் டைம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான நாப்கினை வாங்குறாங்க. 105 நாப்கின் அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப அவங்க கல்யாணம் அப்படின்னா எத்தனை பேருக்கு இன்வைட் பண்ணுங்க, சார் நான் 1000 பேர் பத்திரிக்கை அடிப்பேன்னா அவங்க சர்வ நிச்சயமா இன்னும் நான் 15 ஐடி 30 ஐடி போடலாம். ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவு கஸ்டமர் இருக்காங்க. சார் நான் 2000 பேருக்கு அடிப்பேன், அவங்க 100 ஐடியே போடலாம், அவ்வளவு கஸ்டமர் இருக்காங்க.
இப்ப அவங்களுக்கு இன்வைட் பண்ணணும்ல. இப்ப 7 ஐடி போடுறாங்க, 105 கிட்டு கிடைக்குது அந்த பேக். அந்த 105 பேக்க அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு இன்விடேஷனா கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? நேரா போயிட்டு நான் ஜஸ்ட் லீஃப்ன்ற ஒரு கம்பெனில ஒரு பிரான்ச்சைசி எடுத்திருக்கேன், இந்த ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க, இந்த யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை வச்சு இதுல ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்கு, இந்த கம்பெனில பிரான்ச்சைசி எடுத்து வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ணலாம், ஜஸ்ட் 32,900 தான் பிரான்ச்சைசிக்கு, கொடுக்குற காசுக்கு அப்பயே பொருளை கொடுத்துருவாங்க, அது மட்டும் இல்லாம பிசினஸ் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க, இஷ்டம் இருந்தா சொல்லுங்க யூஸ் பண்ணுங்கன்னு கொடுக்குறீங்க. சார் வேணாம் சார், நான் என்ன சொல்றேன், இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணுமா? பிசினஸ் மேன்லாம் என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ரெட் புல்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அவங்க உருவாக்குன அந்த ஜூஸை வந்து விற்க முடியல, விற்கவே இல்ல. யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம்னு. அப்போ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, என்னன்னா எங்கெல்லாம் அந்த குடிச்சிட்டு அந்த கடை இருக்குல்ல, அந்த ஷாப் எங்கெல்லாம் அந்த கூல்ட்ரிங்க் ஷாப்ல அந்த கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு அந்த டஸ்ட்பின் இருக்குல்ல, அப்போ ஒரு ஐடியா பண்றாங்க. அந்த சிஓ சொல்றாரு, எல்லாத்தையும் கீழே ஊத்திருங்க ஜூஸ, அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துட்டு போய் அந்த டஸ்ட்பின்ல ஒரு வாரம் போட்டுக்கிட்டே இருக்கேன். யாருக்கும் புரியல எதுக்காக அங்க போட சொல்றாருன்ட்டு. அப்புறம் தான் புரியுது, அங்க வரவங்களாம் பாக்குறாங்க, என்ன இந்த ப்ராடக்ட் நிறைய எல்லாரும் குடிக்கிறாங்களா, அப்ப எப்படி இருக்கும்ட்டு குடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சூப்பர் சேல்ஸ் ஆயிடுச்சு. அப்ப சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நீங்க வியாபாரி ஆக முடியும். நீங்க ஜியோ எடுத்துங்க, நமக்கு ஃப்ரீயா கொடுத்தனால தான் இப்ப நம்ம அடிக்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன கேக்குறேன், கொடுக்குற 32,900 ரூபாய் ஒரு வாட்டி பிசினஸ் ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு, அந்த ப்ராடக்ட்டை கெத்தா இந்த கம்பெனியோட பார்ட்னர் நான் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை கொடுத்தா 105 பேருக்கு இதை கொடுக்குறீங்க. ஹார்ட்ல கை வச்சு சொல்லுங்க, கெத்தா பார்ட்னர்ஷிப் கொடுக்கும் போது இந்த 105 பேர்ல ஒரு 16 பேரு உங்க கூட பார்ட்னர்ஷிப் இணைவாங்களா? மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க ப்ராடக்ட் எடுக்கும்போது தைரியமா கொடுத்தீங்கன்னா இணைவாங்க. ஏன்னா நீங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா 5 லட்சம் 10 லட்சம் தேவை. மினிமம்ல கொடுக்குற காசுக்கு அப்படியே ப்ராடக்ட்டை கொடுத்து பிரான்ச்சைசி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஓகே, இது நம்ம பண்ண முடியும்ன்ற கான்செப்ட் அவங்களுக்கு தோணி ஒரு 14 பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் 72,000 ரூபாய் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் என்ன யோசிப்பாரு? கமிஷன் வரும்னா என்ன யோசிப்பாரு? இதேதான் 10 பேர்ட்ட யார் பேசுறது? ஜெயிச்சவங்க பேசுறாங்க. அப்ப அந்த 10 பேர்ட்ட பேசும்போது 2 பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்ப மோர் தென் 100 ஐடி டீமா வருது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அப்படி 100 ஐடி வரும்போது அவங்களுக்கு 60,000 ரூபாய் இன்கம் கிடைக்குது. ஓகே, ஹாப்பி. அப்ப இங்க கஷ்டப்படுறாங்க, ஆனா ஜெயிக்காதவங்க என்ன பண்றாங்கன்னா போறாங்க, உயிரை கொடுத்து எல்லாத்தையும் பேசுறாங்க, கம்பெனியை பேசுறாங்க, எல்லாமே பேசுறாங்க, ஆனா ஒரு ஐடி கெஞ்சுறாங்க, சார் ஒரு ஐடி போட்டுங்க சார். அவர் என்ன பண்றாரு, 4,700 ரூபாய் போட்டுட்டு அவரு மீட்டிங்கும் வர மாட்டாரு, ட்ரைனிங்கும் வர மாட்டாரு. என்ன காரணம்? அவரு ட்ரை தான் பண்ணிருக்காரு, முடிவு பண்ணல. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், அது மூலியமா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 300 ரூபாய் கிடைக்கும். ஆனா 3 வாட்டி அவர் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, உங்க பெட்ரோல் சார்ஜ் 1000 ரூபாய் இருக்கும். அவர் கொடுக்குற டைம், எனர்ஜி உங்களையே அவர் நெகட்டிவ் பண்ணிட்டு போயிடுவாரு. ஏன்னா இந்த வியாபாரம் எடுத்த உடனே அடுத்து ஃபீல்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும், அவர் டீமை போய் பார்க்க வேண்டியதா இருக்கணும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா சில செலவுகள் ஆகும். அந்த செலவை கூட பண்ண முடியாதவங்க இந்த பிசினஸ் எடுத்து உங்களையும் நெகட்டிவ் பண்ணுவாங்க. அப்ப இந்த குவாலிட்டியான பீப்புள் உள்ள வரணும், நீங்க குவாலிட்டியா மாறணும். 100 பேர் உள்ள வரணும் அவசியம் இல்லை, 2 பேர் வந்தா கூட அது சுரேந்தர் மாதிரியும், பர்வீன் மாதிரியும், வேசக்தி மாதிரியும், ஆஷா டேவிட் மாதிரியும், செல்வா மாதிரியும் வரணும். அப்ப நீங்க அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நான் சொன்ன கான்செப்ட் யோசிச்சு பாருங்களா, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல ப்ராடக்ட் இருக்கு, யாரா வந்தா கூட காமிக்கலாம், இந்த மாதிரி இவ்வளவு ப்ராடக்ட் நான் வீட்டுல வச்சுக்க, டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தா ஒன்னு பிடிக்கலாம். அது உங்க திறமை, கொடுத்துட்டு காசு வாங்கினாலும் வாங்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் எடுத்திருக்கோம், ஒரு 32,900 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், அது பிசினஸே கிடையாது. எப்படிங்க வாழ்க்கை மாறும்? நான் 2018ல அது பெரிய விஷயம் நினைச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை எனக்கு மாறி இருக்குமா? நீங்க முடிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட், அப்ப ஜெயிச்ச நபர்கள் அந்த 10:2. ஆனா இப்ப அந்த நபர்கள் என்ன பண்றாங்க, அதே 10 பேர்ட்ட ஒரு ஐடி பேசுறாங்க. அவங்க அதிகமா 3 ஐடி தான் பேசுவாங்க, இல்ல 7 ஐடி பேசுவாங்க, ஆனா ஒரு ஐடி தான் போடுவாங்க. அப்படி ஒரு ஐடி போடும்போது 2 ஐடி வரும். 10 பேர்ட்ட பேசினா 2 ஐடி. இந்த 2 ஐடிக்கு 60 PV மேட்ச் ஆகி 600 ரூபாய் வரும். அப்ப ஒரு நாளோட வருமானம் 20 ரூபாய். இப்ப புரியுதா? உழைப்பு ஒண்ணுதான், மக்களை பார்த்தது ஒண்ணுதான், ஆனா இவங்களோட ப்ரொமோஷன் எப்படி இருந்துச்சு, இவங்களோட ப்ரொமோஷன் எப்படி இருந்துச்சு. அதனால இவங்க லைஃப் ஸ்டைல், கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, லைஃப் ஸ்டைல் மாறுது. இவங்க கஷ்டப்பட்டே இருக்காங்க வாரம் இன்கம்க்கு. ஆனா நம்ம யாரை பார்த்து ஆக்சஸ்க்குள்ள வரும், இவங்களை பார்த்து ஆக்சஸ்க்குள்ள வரும். ஆனா யார மாதிரி பிசினஸ் பண்றோம், இவங்கள மாதிரி பிசினஸ். அப்ப இங்க ஜெயிக்கணும்னா இவங்கள மாதிரி பிசினஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இங்க வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கட்ஸும் கான்ஃபிடன்ட்டும் வந்துச்சுன்னா நேரா போய் உட்காந்து பேசலாம். இதுக்கு சப்போர்ட்ல யாரும் தேவையில்ல. ஒரு லேப்டாப் பிரசன்டேஷன், எத்தனை கிட்டு, ஒரு 2 கிட்டு 3 கிட்டு வச்சிருக்கணும். எப்பயும் கார்ல வச்சிருக்கணும், பைக்ல வச்சிருக்கணும், உங்களோட பேக்ல வச்சிருக்கணும். இன்னைக்கு பிசினஸ் பண்ற எல்லாத்தையுமே பாருங்க இருக்கும், வேற ஹவுஸ் வச்சிருப்பாங்க.
இன்னைக்கு என்ன மாதிரி இதுங்க, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இந்த இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் நாப்கின் யூடியூப்ல எடுத்தேன். இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பார்ட்னர்ஷிப் எடுங்க என்ன பண்ணணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் வீடியோ இருக்கு, அதை காமிக்கிறேன் பாருங்க. நாப்கின் மேனுஃபேக்சரிங் நம்மளது கிடையாது, அதை நான் காமிக்கிறேன். இதுக்கு பார்ட்னர் ஆகிறதுக்கு ஒரு 39,900 எவ்வளவு பெரிய விஷயம். டேவிட் சார் அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்க ஓனருங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு நீங்க ஓனர், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்க ஓனர், அந்த கட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு 32,900 பெருசா தெரியாது. சோ தயவு செய்து இவங்கள மாதிரி பிசினஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ரெண்டாவது, நிறைய பேர் இப்ப எப்படி இருக்கீங்கன்னா, சார் டூல்ஸ் அப்படின்றது, டூல்ஸை யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணோம், இங்க ஜூம் மீட்டிங் ட்ரைனிங் இதெல்லாம் சப்போர்ட் தான், மாரல் சப்போர்ட். இதனால ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்ப இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுங்க, இங்க உங்க கனவுக்காக ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான டீமை உருவாக்கணும். டீம் இல்லாம ஜெயிக்க முடியாது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டீம்ல இணையணும். அந்த டீம்ல அண்ணன் தம்பியா, பிளேயரா, அந்த டீம்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபரா, அந்த டீம்ல அசைக்க முடியாத ஒரு சக்தியா நீங்க மாறணும். அப்படி அந்த டீம்ல நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான், ஒரு குடும்பமா ஒரு டீம்ல இருந்து அந்த டீம்ல எல்லாரோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டாதான் உங்களால ஒரு டீமை உருவாக்க முடியும். தனிமரம் என்னைக்குமே தோப்பாவாது. தயவு செய்து இங்க இருக்க 1000 பேர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுமா, உங்க அப்ளைன் கண்டிப்பா ஒரு டீம் வச்சிருப்பாங்க, உங்க விபிஸ் ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அந்த டீம்ல போய் இணைங்க. டீம்ல இருப்பீங்க, அவுட் ஆஃப் போக்கஸா இருப்பீங்க. அந்த டீமுக்குள்ள இணைந்து அந்த டீமுக்காக வாழ ஆரம்பிங்க. அந்த டீம் பெருசா போக்கஸ் பண்ணுங்க. அந்த டீம்ல நீங்க ஒரு ஆளா இருந்து பாருங்க, உங்களுக்கான டீம் உருவாகும். டீம் அமைக்கலனா இங்க ஜெயிக்க முடியாது. டீம்ல நீங்க இல்லனா இங்க ஜெயிக்க முடியாது. நீங்க நிறைய நபர்கள் டீம்ல இல்ல, டீம் கூட கனெக்டா இருங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபீல்ட் ஒர்க். ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சார் நான் தனி, நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய பாக்குறேன். நீங்க அரசியல்வாதியா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்கள், இப்ப கூட நம்ம நாட்டோட பிரதமர் ஃபீல்ட் ஒர்க் வெளியே போயிருக்காருங்க. ஏன் அவரால டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஜூம்ல பேச முடியாதா, போன்ல பேச முடியாதா? எதுக்கு அந்த இடத்துக்கு போறாரு? இன்னைக்கு ஃபீல்டுக்கு போனாதாங்க எல்லாமே மாத்த முடியும், பேச முடியும். தயவு செய்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணா ஜெயிக்க முடியாது. நல்லா காலைல 9 மணிக்கு கம்பெனிக்கு போனா ஈவினிங் 6 மணி வந்ததுக்கு அப்புறம் ஃபீல்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இன்னைக்கு ஃபீல்ட் ஒர்க் தான் நான் ஜெயிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இங்க 2 விதமான இன்கம் இருக்கு. செல்ஃப் டிசிப்ளின். சார் இன்னைக்கு நான் பிசினஸ் எடுத்துட்டேன், அடுத்த வாரம் ரிசல்ட் வரல, நான் என்ன பண்றது? 2 வாரம் நான் வேலை செஞ்ச ரிசல்ட் வரல, வராது. எனக்கு போன வாரம் வந்த இன்கம் 6 மாசத்துக்கு முன்னாடி நான் பார்த்த வேலைக்கு, அடுத்த வாரம் வரக்கூடிய இன்கம் அதுக்கு முன்னாடி பார்த்த வேலைக்கு, இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வேலைக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் இன்கம் வரும். இன்னைக்கு விதையை போட்டு நாளைக்கெல்லாம் அறுக்க முடியாது. வெயிட் பண்ணணும், வேலை செய்யணும். செல்ஃப் டிசிப்ளின், இதை புரியணும். இதை புரிஞ்சா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். 6 மாசத்துல வாழ்க்கை மாறுமா? மாறும். 3 மாசம், இன்னில இருந்து 3 மாசம் எந்த ரிசல்ட்டும் எதிர்பார்க்காம நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. 3 மாசம் கழிச்சு உங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா 3 மாசம் கழிச்சு எதிர்பார்க்கணும். இந்த வாரம் வேலை பார்த்துட்டு அடுத்த வாரம் எதிர்பார்க்கணும். நெக்ஸ்ட், சோ இங்க 2 விதமான இன்கம் வரும். நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாள் நீங்க கவனிக்கலனாலும் இதை ரொம்ப சின்சியரா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கவனிங்க. இங்க 2 இன்கம் இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் இன்கம், ஒன்னு பாசிவ் இன்கம். இங்க ஆக்டிவ் இன்கம்க்கு ஒரு வேலை பார்க்கணும், பாசிவ் இன்கம்க்கு ஒரு வேலை பார்க்கணும். நிறைய நபர்கள் ஆக்டிவ் இன்கம் வேலை மட்டும் பேர் மேட்ச் மாதிரி, ஆக்டிவ் இன்கம் வேலை மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரும். ஆனா டீம் செத்துக்கிட்டே இருக்கும். டீமை உருவாக்கி 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 இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். பாசிவ் இன்கம் சில பேர் நான் பார்ப்பேன், பாசிவ் இன்கம் வேலை மட்டும் பார்ப்பாங்க, இன்கமே வராது. டீம் கொஞ்ச நாள் இருக்கும், காணாம போயிடும். அப்ப ஆக்டிவ் இன்கம் வேலையும் பார்க்கணும், பாசிவ் இன்கம் வேலையும் மேட்ச் பண்ணணும். அப்பதான் உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இன்கம்க்கு என்ன வேலை பார்க்கணும், பாசிவ் இன்கம்க்கு என்ன வேலை பார்க்கணும்னு தெரியணும். அப்ப ஆக்டிவ் இன்கம்க்கு என்ன வேலை பார்க்கணும். நெக்ஸ்ட், சோ இது வந்து நான் போட்டிருக்கேன், நல்லா பாருங்க. இது U1 அப்படின்றது நீங்க எல்லாரும் இமேஜின் பண்ணீங்க. U1 நீங்க, உங்களுக்கு ரைட்டும் லெஃப்டும் கண்டிப்பா டீம் இறக்கி இருப்பீங்க. ஒருத்தர் கீழே ஒருத்தர் தான் இறக்க முடியும். ஒரு ஐடி மட்டும் சொல்றேன், ஒருத்தர் கீழே ஒருத்தர் தான் இறக்க முடியும். இங்க வரைக்கும் பிரச்சனை வராது. நம்மளுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட் காலி ஆகும் போது நமக்கு கீழே இருக்க நபர்கள் டூப்ளிகேட் ஆகலன்னா தான் அந்த இடத்துல நம்மளால இந்த பிசினஸ் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. நிறைய நபர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த பிசினஸ் தனக்கு கீழே இருக்கவங்க வேலை செய்யணும், அது மூலியமா நமக்கு இன்கம் வரக்கூடிய பிசினஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது.
நம்ம வேலை செய்யணும், அது மூலயமா கீழே இருக்கவங்களுக்கு இன்கம் வரக்கூடிய வியாபாரம் தான் இந்த வியாபாரம். அப்படின்னா நான் ஏங்க இன்னைக்கு வேலை செய்யணும்? எவ்வளவு பெரிய டீம் இருக்கு, எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு, நான் ஏன் இன்னைக்கு வேலை செய்யறேன்? அப்ப நீங்களும் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நீங்களும் வேலை செய்யணும். உங்க வேலை மூலியமா நிறைய பேர் சம்பாதிக்கணும். அப்ப இத பாருங்க, U1 நீங்க அங்க A2 A3 A4 A5 லெஃப்ட் சைடுல போட்டிருக்கேன். B1 B2 B3 B4 போட்டிருக்கேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கட் ஆஃப் இன்னைக்கு முடியுது. இன்னைக்கு முடிஞ்ச உடனே A5 கிட்ட போகணும். A5 கிட்ட போய் A5 இருக்க ஜாயின் பண்ணிருப்பாரு. அவர்கிட்ட போய் சார் இந்த வாரம் உங்க டார்கெட் என்ன, நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க, எவ்வளவு ஐடியா வச்சிருக்கீங்கன்னு கேட்கணும். அப்ப அவர் சொல்லுவாரு நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்ப்பான்னு சொன்னார்னா அவரோட வேலையை பிரிச்சு கொடுக்கணும். அதுதான் ஒரு லீடரோட வேலை. சார் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா ரைட் சைட்ல உங்களுக்கு 1000 PV வரணும், லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு 1000 PV வரணும் அப்படின்னு ஒரு டைரி போட்டு வச்சிருக்கணும். நீங்க அதுல A5 ராமுன்னு எழுதிக்கணும். ராமு அப்படின்னு போட்டு அவர் டார்கெட் 26வது வாரம் அவரோட டார்கெட் 10,000 ரூபாய். இப்ப அவர்கிட்ட என்ன சொல்லணும், ரைட் சைட்ல 1000 PVனா ஒண்ணும் இல்ல சார், 3 நபர்கள் 7 ID கான்செப்ட்ல உள்ள வரணும். ரைட் சைட்ல 3 நபர்கள் 7 ID கான்செப்ட்ல உள்ள வரணும். ஆக மொத்தம் 6 நபர்கள் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் உறுதி. அவர் கேட்பாரு நான் என்னப்பா பண்ணணும், நீங்க யார்ட்டையும் பேச வேணாம் சார். இப்ப 6 நபர்கள் வேணும்னா நீங்க ஒரு 10 குவாலிட்டியான கான்டாக்டை எழுதுங்க, நான் பக்கத்துல உட்கார்றேன். அந்த கான்டாக்டை நம்ம பார்த்து இன்னைக்கு இந்த வாரம் மண்டே உங்களுக்காக நான் கொடுத்துறேன். நீங்க மண்டே கட் ஆஃப், டியூஸ்டே ஃபுல்லா உங்களுக்காக கொடுத்துறேன். இந்த ஒரு நாள்ல இந்த 10 பேர் நம்ம பாத்துடலாம். கண்டிப்பா சர்வ நிச்சயமா உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன் 10,000 ரூபான்னு சொல்லணும். அவர் உடனே அப்படியாப்பா சரிப்பான்னு உட்காந்து கிடக்கு லிஸ்ட் எழுதுவாரு. எழுதும் போது இவரு இன்னார் இந்த வேலை செய்யறாரு டிக்கு, இன்னார் இந்த வேலை செய்யறாரு டிக்கு, இன்னார் இந்த வேலை செய்யறாரு டிக்கு, இன்னார் இந்த வேலை செய்யறாரு. இங்க நீங்க பாக்கணும், இப்ப நிறைய பேருக்கு அவங்க செட்டில்டுனா அவங்க கிட்ட போக மாட்டீங்க. செட்டிலான இடத்துல தான் பிசினஸ் தேவை இருக்கும். அப்ப இந்த மாதிரி கேட்டகரி எடுத்து டிக் பண்ணிட்டு அவருக்கு மண்டே ஒதுக்கி கொடுத்துடணும். இப்ப A4 பார்க்க போகணும். A4 பார்க்க போகும்போது இந்த பேப்பர் அப்படியே வச்சுக்கணும். A4 கிட்ட போய் இதோ பாருங்க, A5ன்ற நபர் 10,000 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 10,000 ரூபாய்க்கு கிளாரிட்டி இருக்கு. நம்பர் கொடுத்துட்டாரு, 20 நம்பர். அப்பாயின்மெண்ட் நாளைக்கு வாங்குறேன்ட்டாரு. மண்டே ஃபுல்லா ஒரு டைம் கொடுத்துட்டேன். காலையில சாயந்தரம் வரைக்கும் அவர் பார்க்க போறேன். மீதி நாள் அவர் வேலை செய்ய போறாரு. ஒரு நாள் லீவ் போட்டு வேலை செய்ய போறாரு. உங்களுக்கு என்ன இன்கம் வேணும்னு கேட்கணும். அவர் உடனே என்ன சொல்லுவாருன்னா எனக்கு 20,000 ரூபாய் வேணும்னு இல்ல 10,000 அவர் சொல்லிட்டோம். நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். 20,000 ரூபாய் சொல்லிட்டாருன்னா அவர்கிட்ட சொல்லணும் 20,000 ரூபாய்க்கு நீங்க லெஃப்ட் சைடு 2,000 PV, ரைட் சைடு 2,000 PV பண்ணணும். லெஃப்ட் சைடு ஏற்கனவே 2,000 PV உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. கீழே இருக்க நபர் A5 பண்றேன்னு சொல்லிட்டாரு. ரைட் சைடு பண்ணா போதும். ஆனா ஒரு பியூட்டி என்னன்னா அவரு 6 பேரை பார்த்தா கொண்டு வந்தாருன்னா வெறும் 10,000 கிடைக்கும். ஆனா நீங்க 6 பேரை கொண்டு வந்தா உங்களுக்கு 20,000 கிடைக்கும். அப்ப அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அவருக்கு மண்டே கொடுத்துட்டேன், உங்களுக்கு டியூஸ்டே ஃபுல் டே டைம் தரேன். உங்களை 20,000 சம்பாதிக்க வச்சே ஆகணும். நீங்க 10 பேர் லிஸ்ட் எடுங்க, எழுதுங்க, இப்ப எழுதுங்கன்னு சொல்லணும். அப்ப அவர் எழுத சொன்னா அவர் வேலை என்ன, ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறது அவர் வேலை, பேசி தர வேண்டியது உங்க வேலை. அப்படியே இப்ப மேல போறீங்க. மேல போனா அவுட் என்ன சொல்லலாம், இந்த 2,000 பிளஸ் 2,000 4,000 PV உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வருது. நீங்க டைமண்ட் டைரக்டர் முடிக்கலாம் இந்த வாரம். ஜஸ்ட் 16 பேரை 8 ஐடி எடுத்தோம், 7 ஐடி எடுத்துட்டா நீங்க டைமண்ட் டைரக்டர் முடிக்கலாம். உங்க இன்கம் 36,000 ரூபாய் இருக்கு ஒரு ஐடிக்கு. அது இல்லாம கீழே வேற இன்கம் வரும். கிட்டத்தட்ட 72,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அவரு அதை செய்வாரு. அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கிடுங்க. அதுக்கு மேல இருக்க incoming voice call from சம்பாதிக்க வைக்கிறது நம்மளுக்கு என்ன லாபம்? இந்த நெட்வொர்க் மார்க்கெட்ல எல்லாரும் சம்பாதிக்கிறது நம்மளுக்கு வேலை. வாழ்வியல் ஃபுல்லா அதான பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்றோம், நம்ம MD சம்பாதிக்க வச்சிட்டு இருக்கோம். 25 வருஷம் வேலை செய்யறோம். ஆனா திருப்பி அந்த கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சாதான் வருமானம் தராங்க. ஆனா இங்க அப்படி இல்லையே. இங்கேயும் சம்பாதிக்க வச்சாதாங்க நமக்கு வருமானம். நம்மளோட MDs தான் இவங்க நினைச்சுக்கணும். அப்படி சொல்லும் போது இந்த வாரம் கட் ஆஃப் பாருங்க, எல்லாம் அவங்களுக்காக வேலை செஞ்சீங்க. இப்ப கட் ஆஃப் முடிஞ்ச உடனே கால்குலேஷன் ரைட் சைடு அது மாதிரி செய்வீங்க. ஒரு கேரக்டர்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு செய்றீங்க. இப்படியே நடக்கும் போது PV பாருங்க 14,600 PV வந்திருக்கும். ரைட் சைடு 14,600 PV. உங்க இன்கம் எவ்வளவு தெரியுமா? 60,000 ரூபாய். படிப்பு வேணாம், திறமை, பேச்சு திறமை இருந்தா மட்டும் போதும். வாரம் 60,000 ரூபாய், மாசம் 2,40,000 ரூபாய். தொடர்ந்து 3 மாசம் இதை சம்பாதிச்சா போதும். உங்களை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும், லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும், உங்க லைஃப் ஸ்டைல் வேற லெவல்ல இருக்கும். அப்ப இப்ப தோணும் சார் இது இப்படியே நடக்குமா? 50% நடந்தா கூட உங்களுக்கு இன்கம் குறையாது. 14,000 PV நடக்க வேண்டிய இடத்துல 7,000 PV நடந்தா கூட உங்களுக்கு இன்கம் குறையாதுல்ல. மக்கள் அவங்க இன்கம்க்கு போய் வேலை செஞ்சா மாடு மாதிரி வேலை வாங்குவாங்க. நீங்க அவங்கள வேலை செய்யன்னு சொன்னாதான் ஓடி போவாங்க.
நான் இதை ஃபீல் பண்ணிருக்கேன். ஸ்டார்டிங்ல நான் எல்லாருக்குமான வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இதை செஞ்சு கொடுத்தா என்ன லாபம்? யோசிச்சு பாருங்க, உங்க டீம்ல எவ்வளவு இன்கம் ஏர்னர்ஸ் கிரியேட் ஆகிறாங்க பாருங்க. A1 ஒரு 36,000 ரூபாய், B1 ஒரு 36,000 ரூபாய், A2 ஒரு 36,000, இத்தனை பேரை கிட்டத்தட்ட இவ்வளவு பேரை சம்பாதிக்க வச்சதுக்கு உங்களுக்கு 60,000 ரூபாய். அப்ப எப்படி இருக்கும்? உங்க டோட்டல் PV 29,000 PV. அப்ப முடிஞ்ச வரைக்கும் இது எவ்வளவு நாள் சார் செய்யணும்? வெறும் 6 மாத காலங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா இந்த வேலையை செய்யறதுக்கு உங்க டீம்ல 4 பேர் உருவாயிடுவாங்க. நீங்க அடுத்த நிலைமைக்கு போயிடலாம். மீட்டிங், ட்ரைனிங், சீஃப் கெஸ்டா வேலை பார்க்கலாம். ஆனா இந்த வேலையை செய்யாம யாராலையும் அடுத்த வேலைக்கு போக முடியாது. இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். இன்னில இருந்து முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க டீம்ல ஐடியா எடுத்தவங்க ஏன் வெளியே போனாங்க? நீங்க அவங்கள வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பீங்க, அவங்கள பேசுன்னு சொல்லியிருப்பீங்க, வரமாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க, அவங்கள ஏதாவது ஒண்ணு கட்டாயப்படுத்திருப்பீங்க. அதனாலதான் போயிருப்பாங்க. நான் பண்ணித்தரேன்னு சொன்னா எல்லாருமே பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மக்கள் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இதை ஃபாலோ பண்ணுங்க. இது ஆக்டிவ் இன்கம்கான வேலை. இதை பண்ணா என்ன கிடைக்கும்? ஆக்டிவ் இன்கம் கன்ஃபார்ம் கிடைச்சிடும். யார் வேலை செய்யறாங்க செய்யலையோ, நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். வாரம் 60,000 ரூபாய், மாசம் 2,40,000 ரூபாய், இந்த மாசம் 40,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு 2,40,000 ரூபாய், செம பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். என் குடும்பத்தை நல்ல மரியாதை கொடுக்கும், இந்த சொசைட்டி நல்ல மரியாதை கொடுக்கும், கார் வாங்குவேன், ட்ரெஸ் வாங்குவேன், என் குழந்தைங்களுக்கு நல்ல எல்லாமே பண்ண முடியும். அடுத்த மாசம் வருது, இன்னும் சூப்பரா பண்ணுவேன், கடன் அடைப்பேன். இன்னொரு மாசம் வருது, கடன் அடைப்பேன். இது ஆக்டிவ் இன்கம். இதை பண்ணா ஆக்டிவ் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், பாசிவ் இன்கம்கான வேலை என்ன சார் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஈவென்ட் மார்க்கெட்டிங். என்ன ஈவென்ட் நடந்தாலும் அதை யாருக்கு மார்க்கெட் பண்ண தெரியுதோ, அந்த ஈவென்ட்ல உங்க ஆட்ல உட்கார வைக்க தெரியுதோ, அவங்க தான் பாசிவ் இன்கம். ஏன்னா ஆக்டிவ் இன்கம்ன்றது அவங்க கிட்ட போய் நீங்க வேலை செஞ்சு வேலையை வாங்கி வேலை செஞ்சு கொடுக்குறது. ஆனா அவங்களுக்கு இது தன்னோட பிசினஸ்னு மாறணும்னா ஈவென்ட்ல தான் மாறும். உங்களோட இன்கம் அவங்கள வைப்ரேட் கொடுக்காது. இங்க லைஃப் ஸ்டைல் யாருக்கு கொடுக்கும்? இங்க சம்பாரிச்சு ஜெயிச்சவங்களோட ஈவென்ட், ஏதாவது ஒரு ஈவென்ட் நீங்க நினைக்க கூடாது. எல்லா ஈவென்ட், இந்த ஜூம்ல கூட 4 பேர் ஆக்டிவேட் ஆவாங்க. இந்த செல்வா ஆக்டிவேட் ஆகலையா? அப்ப ஈவென்ட்ட போக்கஸ் பண்ணீங்கன்னா, ஈவென்ட்ட மார்க்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான லீடர்ஸ் கிரியேட் ஆவாங்க. இப்ப நிறைய நபர்கள் பாருங்களேன், ஆக்டிவ் இன்கம் மட்டும் வேலை செய்வாங்க, நிறைய வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு டீமே இருக்காது. சில பேர் ஈவென்ட்ட மட்டுமே போக்கஸ் பண்ணுவான், வாரம் ஐடியா எடுக்க மாட்டாங்க, இன்கம் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு 4 பேர் ஆக்டிவா இருப்பான். 4 நாள் கழிச்சு அந்த 4 பேர் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, வேற 4 பேர் வந்துருவாங்க. ஏன்னா ஈவென்ட்ட பார்த்து அந்த மோட்டிவேஷன் கொண்டாந்து இருப்பாங்க, போயிடுவாங்க. ரெண்டுமே செய்யணும், பேர் மேட்ச் மாதிரி. இதுவும் செய்யணும், இதுவும் செய்யணும், அப்பதான் லீடரா மாற முடியும். இன்கம் ரெகுலரா வரும். ஆக்டிவ் இன்கம்கான வேலையும் செய்யணும், அந்த வாரத்துல ஈவென்ட்னு வந்தா போதும். நல்லா அப்படிதான், என் அப்ளைன் ஈவென்ட்னு வந்தா போதும், ஈவென்ட் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஈவென்ட் இல்லையா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஃபீல்டுக்கு போய் 2 இருந்தா, ஒன்னு ஃபீல்டுல இருப்பேன், இல்ல ஈவென்ட்ல இருப்பேன். சோ இந்த ரெண்டுமே பேர் மேட்ச் மாதிரி கரெக்டா பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பா 3 மாசத்துல லீடரா மாறிடுவீங்க. நெக்ஸ்ட், சோ ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம் பேர் மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட், சோ இத பண்ணீங்கன்னா கண்டிப்பா சர்வ நிச்சயமா உங்க ரிசல்ட் உங்க வீட்ல வருங்க. யாரும் தடுக்க முடியாது, யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரொஃபஷனலா மாறணும், மனதளவுல மாறணும், ட்ரெஸ்ஸிங்னஸ்ல மாறணும். நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே சும்மா கோடீஸ்வரம் மாதிரி இருக்கணும். மாறி போய் வியாபாரம் பண்ணி பாருங்க. உங்க 3 மாசத்துல இதுதான் சார், இதை மாத்திர 2 பேரும் வேலை செஞ்சது ஒண்ணுதான். ஆனா அவங்களோட இந்த மாதிரி விஷயத்த மாத்துறாங்க. சர்வே எடுத்து பார்த்தேன், அவங்க சூப்பரா ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நீங்க மாத்துவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னில இருந்து உங்க இண்டிவிஜுவல் லீடர்ஷிப்பை கையில எடுங்க. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு நாங்க இருக்கோம். இதுல எந்த டவுட்னாலும் 24/7 எனக்கு கால் பண்ணுங்க. நானே உங்க கூட வந்தாலும் நீங்க மாறாம ஜெயிக்க முடியாது. நீங்க மாறிட்டீங்கன்னா நான் இல்லனாலும் உங்களால ஜெயிக்க முடியும். சோ முடிவெடுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த சொன்னக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு முடிவு பண்ணி இந்த செகண்ட் நீங்க தூக்கி போட்டு 4 ட்ரெஸ் எடுக்கணும். 2 பேண்ட் 2 செட் கொஞ்சம் ராயலா எடுங்க. போங்க ஏரோ பிராண்டுக்கு போங்க. ஒரு 2 ஷர்ட் இல்ல ஒரு ஷர்ட் எடுங்க. ஒரு நல்ல பிராண்ட் ஷர்ட் எடுங்க, நல்ல பிராண்ட் பேண்ட் எடுங்க. ரொம்ப அப்படி கோடிலாம் எடுக்க சொல்ல, ஒரு 1000 ரூபாய் ஷர்ட் எடுங்க, 1000 ரூபாய் பேண்ட் எடுங்க, நல்ல வாட்ச் கட்டுங்க, ஒரு நல்ல ஷூ எடுங்க, 2 ஷூ வச்சுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சார் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணேன், என்னால உடனே கிளீனா என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸ் வச்சுங்க, அந்த பாக்ஸ் நல்ல ஷூ வச்சுங்க. போகும்போது ஒரு ஷூ, மக்களை பார்க்கும்போது ஒரு ஷூ, ஒரு இன் பண்ணுங்க, ஒரு பெல்ட் போடுங்க. அந்த பெல்ட் கிழிஞ்சலாம் இருக்கக்கூடாது. நீங்க நிறைய லீடர்ஸ் பாக்குறேன், அந்த பெல்ட் கிழிஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயத்த மாட்டுங்க, அப்படியே சூப்பரா இருந்து பாருங்க, பிசினஸ் சூப்பரா வரும். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே சர்வ நிச்சயமா 3 மாசத்துல இந்த 1000 பேர் இண்டிவிஜுவல் லீடரா மாறி பெரிய ரிசல்ட் எடுக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் லீடர்ஸ். தேங்க்யூ சோ மச்.
உங்களுக்கு. சோ இந்த இடத்துல நாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாதிரியான விஷயங்களை அகைன் அண்ட் அகைன் ஞாபகப்படுத்தும் போதுதான் நாங்க எந்தெந்த விஷயங்கள்ல பின்தங்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளுக்கான பதில்களா இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க வந்து எங்க கண்ணு முன்னாடி நின்னது உண்மையாவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வரத்தை எங்களுக்காக கொடுத்த உங்களுக்கு இந்த இடத்துல நான் மட்டும் இல்ல, நம்ம லீடர்ஸ் எல்லாருமே அட்மிட் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்ல அதை எடுத்து கொடுக்கறது மிகப்பெரிய அற்புதமான விஷயமா இருக்கும்ன்றத நான் நம்புறேன். சோ எஸ் லீடர்ஸ் எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு இந்த இடத்துல சாருக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம எல்லாருமே தெரியப்படுத்துவோம். எஸ் Thank you so much, all my lovers. Thank you so much, sir. Thank you so much, sir. Thank you, sir. Thank you, sir. So much, all VPs and VP Suren sir. Valuable விஷயத்தை கொடுத்திருக்கீங்க. Thank you so Thank you, much. thank you so much, sir. Super, sir. Thank you, sir. Thank you so much, sir. Thank you, sir. Thank you all VPs. Thank you so much. Thank you, sir. ரெண்டு நபர்கள் வந்து, ஒரு நபருக்கு வந்து நந்தினிக்கு வந்து ஆனிவர்சரி, சோ அதுக்கு விஷ் பண்ணிடுவோம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிவிஎஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இன்னில இருந்து அவர் இதுக்கு முன்னாடி வேற ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் நெட்வொர்க் ப்ரொஃபஷனுக்குள்ள சூப்பரா எனர்ஜெட்டிக்கா வராரு. அவருக்கும் எல்லாரும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுங்க. Wedding anniversary. Wedding anniversary. Anniversary, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much, sir. Thank you so much, sir.